ராமநாதபுரம் மாவட்டம் உச்சைப்புலியை அடுத்து அலைக்காத்தான் வலசை எனும் பகுதியில் இந்த மீனவர்களுக்கான மீன்பிடி உலர்தளமானது தற்போது கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டுமான பணியானது தொடங்கப்பட்டு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் 5 அடி ஆழத்தில் அந்த கட்டுமானம் துவங்கப்பட வேண்டிய சூழலில் வெறுமனே 3 முதல் 2.5 அடி ஆழத்தில் தரமற்ற முறையில் இங்கு இருக்கக்கூடிய உப்பு மணை எடுத்தும் அதே போல துருப்பிடித்த கம்பிகளை கொண்டும் கட்டப்படுவதாகவும், அது மட்டுமல்லாது எந்த ஒரு விதியையும் இங்கு பின்பற்றாமல் முறையற்ற முறையில் இந்த கட்டுமானமானது கட்டப்படுவதாகவும் தொடர்ச்சியாக இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக இந்த பகுதியைச் சேர்ந்த திரு தமிழ் என்பவர் நம்மிடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் இது குறித்து கேட்டு பெறலாம். சார் வணக்கம், இங்க என்ன நடக்குது, இது குறித்து மக்களோட பாதிப்பு என்ன, நீங்க இதனால என்ன சிரமத்தை ஏற்படுத்துறீங்க? சார், அந்த உலர்தளம் கட்டுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க சார். மக்களுடைய நன்மை, மீனவருடைய நன்மைன்னு சொல்கிறாங்க. கடற்கரையிலேருந்து ஒரு கடற்கரை 15 அடி தூரத்தில் வந்து இதை ஆரம்பிக்கிறாங்க. 3 அடி கூட தோண்டல, தண்ணி வந்துருச்சு. இந்த இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணியை வெளியேற்றணும். வெளியேற்றாமல் என்ன பண்ணுறாங்க, அதிலே காங்கிரீட் போட்டுன்னு சொல்லி வந்து போடுறாங்க. போட்டால் என்ன ஆகுது, தண்ணி வத்த இந்த காங்கிரீட் வந்து உள்ளக்க இறங்குது. ஏங்க அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கல. காங்கிரீட் போடுறதுக்கு வந்து கம்பி வச்சிருக்காங்க, இரும்பு கம்பி, எல்லாமே துருப்பிடிச்சு போன பழைய கம்பி. எங்க மாற்றி கொடுங்கன்னா அது துருதாங்க இருக்குது, தொடச்சு போடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்ச ரூபா ப்ராஜெக்ட்டில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. 27 இடத்துல பண்றாங்களா ராமநாதபுரம் மாவட்டத்தில், எல்லாம் கடற்கரை பகுதியில் பண்றாங்க. அப்பாவி மக்களுக்காண்டி வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒரு இடத்துல இவ்வளவு தரம் இல்லாம இருக்குன்னா அப்ப 27 இடத்துல வந்து எப்படி தரமரமா இருக்குமா, தரம் இல்லாம இருக்குமா? இது மீனவர்களோட உயிரோட வந்து விளையாடுறாங்க. இதுல முறைகேடு நடக்குது, தொடர்ச்சியாக வந்து இதில் வந்து முறைகேடு நடக்குது. இதை வந்து மாவட்ட உடனே வந்து மீனவர் நன்மைக்காக உயிர் சேதத்தை வந்து தவிர்க்கணும்னா மறுபடியும் வந்து இதை வந்து ஆய்வு செஞ்சு முறையாக வந்து இந்த கட்டுமானத்தை பண்ணணும். மீனவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கணும். ஒரு முறையாக பண்ணுறதுனா பண்ணி கொடுங்க, இல்லாட்டி வேணாம். மக்களுக்கு தேவையே கிடையாது. நாங்கள் ஏதோ கடற்கரை ஓரத்துலையோ இல்லாட்டி ரோட்டு ஓரத்துலையோ போட்டு காய வச்சுட்டு போயிடுவோம். இந்த இடம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு தெரிவித்துக் கொள்கிறேன்.